நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அதற்கு கர்த்தர் இந்த வார்த்தையை யாரிடத்தில் அவர் சொன்னார்? கிதியோனிடத்தில் சொன்னார். இந்த கிதியோன் கர்த்தரிடத்தில் என்ன சொன்னார் என்பதெல்லாம் விஷயங்கள் இருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுப்பது தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். இன்னைக்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? அதை நாம் பார்த்தால் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கும் என்ன காரணம்? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இவன் தேவனை நோக்கி, கர்த்தருடைய தூதனானவரை நோக்கி ஒரு 8 காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய தயவு இருந்தால் அந்த 8 காரியங்களையும் கூட நாம் பார்க்க, நாம் தியானிக்க உதவியா இருக்கும். முதலாவது ஒரு கேள்வி மட்டுமல்ல, இரண்டாவதும் ஒரு கேள்விதான். இதுல முதல் கேள்வி என்ன? கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? நாம கூட நிறைய நேரத்தில் தேவனை நோக்கி கேள்வி கேட்போம். ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருந்தா ஏன்பா இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது? ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வருது? ஏன் இந்த போராட்டம் என் வாழ்க்கையில வருது? தேவனை நோக்கி, நீர் என் கூட இருக்கிறீரா இல்லையா? நீர் என் கூட இருந்தா ஏன் இப்படி நான் கஷ்டப்படுறேன்? என் கஷ்டத்தை நீர் பார்க்கலையாப்பா? அப்படிலாம் நம்ம ஆண்டவராகி தேவாதி தேவனை நோக்கி நாம் கேட்பது உண்டு. அப்படிதான் கிதியோன் ஒரு கேள்வியை கேட்கிறான். அந்த கேள்வியில எத்தனையோ காரியங்கள் அடங்கி இருக்கு. கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இவையெல்லாம் அப்படின்னா கிதியோன் எதை குறித்து சொல்லுகிறான்? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் அப்படின்னு எதை குறித்து அவன் முதல் சொல்றான்? எதை குறித்து அவன் கேள்வியா கேட்கிறான் அப்படின்னா, ஏன்பா 7 வருஷம் மீதியானியரின் கையில எங்களை ஒப்பு கொடுத்தீர்? இதுதான் உன்னுடைய கேள்வி. நீர் எங்க கூட இருந்தா நாங்க ஏன் 7 வருஷமா கஷ்டப்படுறோம்? இன்னைக்கு 7 வருஷ கஷ்டத்தை தேவன் நீக்க போறார். யாராவது 7 வருஷ கஷ்டத்துல இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 7 வருஷ உபத்திரவம் உங்களை விட்டு நீங்க போகிறது. இவன் சொல்றான், நாங்க 7 வருஷமா மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு ஏன் இருக்கிறோம்? அதுக்கெல்லாம் வேற காரணம். ஆனா இவன் கேட்கிற கேள்வியை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். தேவனிடத்துல சொல்லாம கேட்கிறான். அதை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லி கொண்டு இருக்கிறேன். அவன் கேட்கிற அந்த முதல் கேள்விதான், 7 வருஷம் நாங்க ஏன் கஷ்டப்படுறோம்? 7 வருஷம் மீதியானியர் எங்களை ஏன் ஒடுக்குறாங்க? 7 வருஷமா நான் ஏன் இந்த வியாதியில இருக்கேன்? 7 வருஷமா நான் ஏன் இந்த பிரச்சனையில இருக்கிறேன்? 7 வருஷமா நான் ஏன் இந்த போராட்டத்தில் இருக்கிறேன்? 7 என்பது பரிபூரணம்.
பரிபூர்ணமா கஷ்டப்பட்டாச்சு, பரிபூர்ணமா தண்டனைய அனுபவிச்சாச்சு. அப்போ ஆண்டவருடைய இரக்கம் 7 வருஷத்தின் முடிவிலே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு அடிமையா இருந்தா கூட 7 வருஷத்துக்கு பிறகு அவங்களை விடுதலை ஆக்க வேண்டும். இங்க 7 வருஷமா ஏன் நாங்க மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறோம்? 2வது ஒரு கேள்வி, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவன் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலம் ஆக்கி கொண்டார்கள். 2வது, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டே இருக்கிறது. உங்க எதிராளியுடைய கை உங்க மேல பலத்து கொண்டே இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லது உங்க வியாதி உங்களுக்கு பெருகி கொண்டே இருந்தா எப்படி இருக்கும்? வியாதி கூட ஒரு எதிராளி தான், உங்க பிரச்சனை கூட உங்களுக்கு எதிராளி தான். மனுஷர் மட்டும் தான் எதிராளி இல்ல, பிசாசு உங்களுக்கு எதிராளி. சில நேரத்தில் நமக்கு சொந்தக்காரங்களே நமக்கு எதிராளியா இருப்பாங்க, கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிராளியா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுடைய கை நாளுக்கு நாள் பலத்து கொண்டே போகுதே, இதுக்கு என்னப்பா காரணம்? இவனுடைய கேள்வியை பாருங்க. தேவனை நோக்கி, கர்த்தருடைய தூதனானவரை நோக்கி இவன் இதெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்தா ஏன் நடக்குது அப்படின்னு அவன் சொல்லாம சொன்ன 2வது கேள்விதான் இங்க நாம் பார்க்கிறோம். மீதியானியருடைய கை ஏன் பலத்து கொண்டே இருக்கிறது? 3வது அவன் கேட்ட ஒரு கேள்வி, மீதியானியர் நிமித்தம், அதே 2ஆம் வசனத்துல, மீதியானியர் நிமித்தம் நாங்க ஏன் மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அதன் பிறகு அரணான ஸ்தலங்களிலும் நாங்க ஏன் அடைக்கலம் புக வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எங்கெங்கயோ போய் அடைக்கலம் புக வேண்டியதா இருக்கு. அடைக்கலம் புகிறதுனா என்ன? ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அடைக்கலம் போவாங்க. அவங்க பேர் என்ன தெரியுங்களா? அகதிகள். ஒரு சிலர் அமெரிக்காவுக்கு அகதிகளாக போயிருக்காங்க. அமெரிக்காவில் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் அவங்கள திருப்பி அனுப்பி கொண்டு இருக்கிறது, அவங்கவுங்க நாடுகளுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறது. சில இலங்கையிலே யுத்தம் நடந்த பொழுது யுத்தத்தில் ஐயோ நம்ம உயிர் பழைச்சா போதும்னு ஐரோப்பிய நாடுகளுக்கு நிறைய பேர் அகதிகளாக போனாங்க. அந்த நாடுகள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. ஆனால் இங்கே இந்த சத்துருக்களின் நிமித்தம் இவங்க தங்களுடைய சொந்த வீடு, வாசல், நிலங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் இழந்து அகதிகளைப் போல அவர்கள் எங்கு போய் அடைக்கலம் புகுந்தார்களாம்? மலைகளில் உள்ள கெபிகளில், குகைகளில், அரணான ஸ்தலங்களில் அடைக்கலம் புகுந்தார்கள். இந்த நிலைமைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்தக்கார வீடா போவாங்க. ஏன்னா அவங்க வீடு உடைக்கப்பட்டிருக்கும், வீடு இடிந்து போயிருக்கும், அவங்களுக்கு நிந்தனை, அவங்களுக்கு அவமானம். கொஞ்ச நாள் போய் சொந்தக்கார வீட்டில் இருப்பாங்க, அவங்க ஏதாவது சொல்லி அவங்கள அழ வச்சு அனுப்பிச்சிருவாங்க. திரும்ப இன்னொரு சொந்தக்கார வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா அவங்க வீடு கட்ட முடியாம இருக்கும். ஐயோ இந்த வீடு கட்ட முடியலையே, இந்த வீடு இடிந்து போச்சே, இந்த வீடு கட்டுற வரைக்கும் நான் எங்க இருப்பேன்? எங்கெங்கயோ போய் அடைக்கலம் போய் புகுந்து பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமை ஏன் எங்களுக்கு வந்தது? கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து இவர் கேட்ட 3வது கேள்வி. 4வது ஒரு கேள்வி, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வராங்க. சத்துருக்கள் விரோதமாய் எழும்பி வராங்க. ஒரு ஆளை 3 பேர் சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்கும்? அது போல 3 ஜாதிகள் ஒரே ஒரு இஸ்ரவேல் மக்கள் மேல சண்டைக்கு வராங்க. ஒரு ஆள் 3 பேர்கிட்ட அடி வாங்குற நிலைமை. மீதியானியர் வராங்க,
அமலேக்கியர் வராங்க, கிழக்கத்தி புத்திரர் வராங்க. வந்து வந்து விரோதமாக எழும்பி இவங்க விதைத்திருக்கும் பொழுதுலாம் விரோதமாக எழும்புறாங்க. எப்போல்லாம் இவங்க விதைக்கிறாங்களோ, அறுவடை செய்யலான்னு நினைக்கிறாங்களோ, அப்போல்லாம் விரோதமாக வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போகிறாங்க. இப்படி விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் எழும்பி நமக்கு விரோதமாக இருக்கலாம். நாமளும் தேவனை நோக்கி இந்த கேள்வியை நீங்களும் கேட்டு கொண்டிருக்கலாம். கிதியோன் கேட்டது போல 5வது ஒரு கேள்வி 4ஆம் வசனத்தில், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இங்கே 6வதாக விளைச்சலை கெடுக்கிறவங்க, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவங்க, நம்முடைய விளைச்சலை கெடுக்கிறவங்க. எவ்வளோ பரிதாபமான நிலைமை. உங்கள் பணத்தை கெடுக்கிற யாராவது உங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுக்கிறவங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையான ஒரு காரியம். உங்களுடைய விளைச்சல், அந்த விளைச்சலை கெடுக்கிற சில நேரத்தில் வெட்டுக்கிளிகள் வந்து விளைச்சலையெல்லாம் என்ன செஞ்சிச்சு? அது சாப்பிட்டு விளைச்சல்லாம் கெடுத்து போட்டது. சில நேரத்தில் வானத்திலிருந்து கல் மழை பெய்து விளைச்செல்லாம் அதாவது மிருக ஜீவன்கள் கூட மடிந்து போகத்தக்கதாக தேவன் வாதைகளினாலே தண்டித்தார் எகிப்தியரை. இப்படி பல வகையில் விளைச்சல்கள் கெட்டு போவதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஒன்று தேவனுடைய கோபம். இது எல்லாத்துக்குமே அடிப்படை. நல்லாய் வருவார்கள், அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை 6வதாக அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதை தான் தேசத்தையே கெடுக்கிறாங்க. 7வதாக அந்த 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆகாரத்தை அவங்க என்ன செய்யறாங்களாம்? வைக்காமல் போகிறாங்க. ஆடு மாடுகளை வைக்காமல் போகிறாங்க, கழுதைகளை ஆகிலும் வைக்காமல் போறாங்க. எதையுமே மிச்சம் வைக்கல. மிச்சம் எதி வைக்காம கொண்டு போறவங்க தான் மீதியானியர். உங்க மீதியானியர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா சொல்றேன். மிச்ச மீதியான ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் போகும்பொழுது துரத்தாம மீதியை வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ஜனங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மீதியை வச்ச ஜனங்க தான் இப்ப இவங்களுக்கு ஒன்றும் மிச்ச மீதி வைக்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்க ஜாதி அது மீதியானியர் ஜாதி. ஆனா நான் அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், மீதியானவங்க. அப்போ இந்த மீதியானவங்க அப்படின்னு நினைச்சு நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. அவங்க நம்முடைய ஆசீர்வாதங்களையே கெடுக்கிற அளவுக்கு அவங்க கிரியை செய்யறவங்களா இருப்பாங்க. இந்த மீதியானியர் மட்டுமல்ல, அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், இவங்க எல்லாருமே வந்து ஆகாரத்தை கூட மிச்சம் வைக்கல, ஆடு மாடுகளை மிச்சம் வைக்கல, கழுதைகளை கூட மிச்சம் வைக்கல, எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. அவங்க எப்படி அவங்க வருவாங்களாம்? அவங்க வரும்பொழுது தங்கள் மிருக ஜீவனோடு வருவாங்க. ஆனா போகும்போது இஸ்ரவேலருடைய மிருக ஜீவன்லாம் அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. வரதை பார்த்தா தங்கள் மிருக ஜீவனோட வராங்கன்னு பார்த்தா இருக்கிறது எல்லாவற்றையும் அள்ளி மிச்சம் மீதி வைக்காம போறவங்க. இவங்களுடைய வரும்பொழுது கூடாரத்தோடு வருவாங்க. கூடாரம் போட்டு தங்கி டென்ட் போட்டு, சிலர் சொல்லுவாங்கல்ல ரூம் போட்டு, யோசிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எப்படி கெடுதல் செய்யலாம், ஒருத்தரை எப்படி கெடுக்கலாம், ஒருத்தர் வாழ்க்கையை எப்படி அழிக்கலாம். அதுபோல இவங்க கூடாரம் போட்டு இஸ்ரவேலரை எப்படி தாக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அழிக்கலாம், அவங்க விளைச்சலை எப்படி அழிக்கலாம், அவங்களுடைய ஆகாரத்தை எப்படி அழிக்கலாம், அவங்களுடைய ஆடு மாடுகளை அவங்களுடைய கழுதைகளை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு கூடாரம் போட்டு வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களை குறித்து நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை,
கடற்கரை மணலை போல திரளாயிருந்தது. அவங்க ஒட்டகங்கள் கடற்கரை மணலை போல திரளாயிருந்தது. அதை எண்ணி முடிக்க முடியல, அவ்வளோ ஒட்டகங்கள். அப்போ ஒட்டகங்கள் அவ்வளோ இருந்தா அது மேலே ஏறி வந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? சில நேரத்தில் ஒரு ஒட்டகத்து மேலே 2 பேர் ஏறி வந்திருப்பாங்க. அப்போ ஒட்டகத்தை விட மனுஷர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போ இவ்வளோ பேரும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் தாக்குறாங்க. இது ஏன் நடக்குது? கர்த்தாவே, நீர் எங்களோட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? அதுதான் கிதியோனுடைய அந்த கேள்வியாய் 7வது கேள்வியாய் இருந்தது. 8வது கேள்வி என்ன தெரியுங்களா? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். மொத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்க சிறுமைப்பட்டார்கள். அதுவும் சாதாரணமாக மிகவும் சிறுமைப்பட்டார்கள். மிகவும் தாழ்த்தப்படுறதா சிறுமை ஆக்கப்படுற நிலைமை. இன்னைக்கு நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களா? இது எல்லாமே கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்விகள். இன்னைக்கு நீங்களும் தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்க கேள்விகளாக இருக்கலாம். இன்னைக்கு இந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீர் எங்களோட கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு 8 கேள்வியை கேட்டாரு. 2வது ஒரு கேள்வி அவர் என்ன கேட்டார்னா, 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே முதல் கேள்வி, இவையெல்லாம் நீ எங்களோட இருந்தா ஏன் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுகிறது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? 2வது ஒரு கேள்வி, அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இன்னைக்கு அற்புதம் நடக்காதா? ஆம், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த கிதியோன் தேவனை நோக்கி அற்புதங்கள் எங்கே? அற்புதம் செய்யதான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரே, 2 கேள்வி முதல் கேட்டுட்டான். ஆனா இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், இப்ப எங்களை கைவிட்டுட்டீரே, இப்போ எங்களை கைவிட்டுட்டீரே. நிறைய பேருடைய கேள்வி இதுதான், இப்போ என்னை ஏன் கைவிட்டீர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் ஒரு முறை கைவிட்டார். பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? எதுக்கு தெரியுமா? அகில உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காக தான் இயேசுவை தேவன் கைவிட்டார். ஆனா நம்மளை விடுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்கள் தான் நாம் கைவிடப்படுவதற்கு காரணம். இப்ப கிதியோன் இதை ஆண்டவர்கிட்ட இப்பொழுது எங்களை கைவிட்டு விட்டீர் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோடு கூட 4வது ஒரு காரியத்தை சொல்றாரு, எங்களை என்ன செய்தீர்? மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்போ எங்களை இப்போ மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தீர். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னை ஏன்பா சத்துருக்கள் கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? ஏன்பா கடங்காரங்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்க? கடங்காரன் வந்து சண்டை போட்டுட்டு போவான். கடங்காரன் வந்து அவன் கேலி பரியாசம் பண்ணி கொண்டே இருப்பான், கேவலமா பேசுவான், தாழ்மையா பேசுவான், சிறுமப்படுத்துவான், கெட்ட வார்த்தையில பேசுவான். இப்படி எல்லாம் ஏன் எங்களை ஒப்பு கொடுத்தீர்? இப்ப எங்களை கை விட்டுட்டீர், எங்களை ஒப்பு கொடுத்துட்டீர். அதுதான் 4வதாக அவன் சொன்ன ஒரு காரியம். 5வதாக இந்த கிதியோன் சொன்ன ஒரு காரியம், அது என்ன தெரியுங்களா? அதுதான் 15ஆம் வசனத்துல. அதற்கு அவன், ஆஹா என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இஸ்ரவேலை நான் எதினாலே ரட்சிப்பேன்? நீர் தான் கைவிட்டுட்டீரே, நீர் தான் எங்களை ஒப்பு கொடுத்துட்டீரே, நான் எதினால நான் ரட்சிப்பேன்? அதுவும் இல்லாம 6வதா இவன் சொல்ற ஒரு காரணம், அதே 15ஆம் வசனத்துல, இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. இதுதான் நம்ம நிலைமை. நாம
மட்டும் எளியவர்கள் கிடையாது, நம்ம குடும்பமே எளியது. இப்ப ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்று நம்ம மட்டும் எளியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தார் வந்து நமக்கு உதவி செய்வாங்க. ஆனால் மொத்த குடும்பமே எளிதாக இருந்தால் என்ன பண்ணுறது? யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? யார் நமக்கு உதவி செய்வாங்க? அதை தான் இவன் சொல்றான். அந்த கோத்திரத்திலேயே, மனாசே என்ற கோத்திரத்திலேயே என் குடும்பம் மிகவும் எளிது. எளிய குடும்பம்பா. இன்னொரு காரியத்தை சொல்றான். அதுதான் 7வதாக அதே வசனத்துல, என் தகப்பன் வீட்டில் யாரு? நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஹல்லேலூயா. இப்போ நீங்க பாருங்க, இப்ப யாரை கொண்டு தேவன் இஸ்ரவேலை ரட்சிக்க போறாரு? மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மிக 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 எளிய குடும்பம். மனாசேயிலேயே மிகவும் எளிய குடும்பம். மனசையே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோத்திரத்தை விட ரொம்ப கம்மியா ஒரு சின்ன ஒரு கோத்திரம். இப்ப அந்த மனாசேயிலையும் இவங்க குடும்பம், யார் குடும்பம்? கிதியோனுடைய குடும்பம் மிகவும் மிகவும் என்ன, ரொம்ப எளிய குடும்பம். சரி, அந்த குடும்பம் தான் எளியது, அவனாவது நல்ல உயர்ந்தவனா இருக்கானான்னு பார்த்தா அவன் சொல்றான், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இப்போ இவனை கொண்டு ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? நீங்களே யோசிங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா? நீங்களா என்ன இருந்தா என்ன நினைப்பீங்க? அப்போ உன்னால எங்களை காப்பாற்ற முடியாது, உன்னால எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படிதான் நம்ம நிறைய பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா உங்க குடும்பமே வேஸ்ட்டு, நீயே வேஸ்ட்டு, ஈஸியா சொல்லிடுவோம்ல. இப்படி எளிய குடும்பமா இருந்தா, அதுவும் மிகவும் எளிய குடும்பமா இருந்தா, மிகவும் சிறியவனா இருந்தா, உன்னை நம்பி வேஸ்ட்டு, உன்னால எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால எங்களை காப்பாற்ற முடியாது, நாங்களே ஏதாவது செஞ்சுக்கிட்டாதான், அப்படியெல்லாம் சொல்ற ஆட்கள் இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சிறிய ஆளை வச்சு தேவன் பெரிய ரட்சிப்பை கொடுக்க ஆயத்தமா இருந்தார். அவருக்கு பெரிய ஆயுதம் வேண்டாம், சின்ன ஒரு ஆயுதம் போதும். அதனாலதான் எல்லாரை விட குடும்பத்துல சிறிய குடும்பம், எல்லாம் அந்த குடும்பத்திலேயே சிறியவனா இருக்கக்கூடிய இந்த கிதியோனை தேவன் தெரிந்தெடுத்து இவனை கொண்டு இஸ்ரவேலை ரட்சிக்க சித்தம் உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிதியோனாக தான் தேவன் உங்களை என்னை இந்த காலை வேளையில தெரிந்து கொள்ளுகிறார். உங்களை கொண்டு தேவன் உங்கள் குடும்பத்தை, உங்கள் தேசத்தை அவர் ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சொல்றீங்க, நான் மிகவும், எங்க குடும்பமே மிகவும் சிறுமையான குடும்பம், கஷ்டப்படுற குடும்பம், ஏழையான குடும்பம், நான் எல்லாரை விட சிறியவன். அப்படியா? சரி, உன்னை கொண்டு நான் ரட்சிக்கிறேன்னு சொல்லி தேவன் அந்த கிதியோனை கொண்டு ரட்சித்தது உண்மை என்று சொன்னா, உங்களை கொண்டு, என்னை கொண்டு தேவன் இந்த உலகத்தை ரட்சிக்க முடியும். உங்களை கொண்டு உங்க சொந்தக்காரங்களை ரட்சிக்க முடியும், உங்களை அவரால் ரட்சிக்க முடியும். இப்படி ஒரு 7 காரியத்தை கிதியோன் தேவனை நோக்கி சொன்னான். இப்படியெல்லாம் சொல்லி அவன் சொல்ற காரியத்துல தேவன் அவனுக்கு அந்த காரணத்தை காட்டணும் இல்லையா? ஏன் நீர் எங்க கூட இருந்தும் நாங்க இப்படிப்பட்ட 8 வகையான உபத்திரவங்களை அடைகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டான் இல்லையா? இதுக்கு ஒரு 3 காரியம். அது என்னன்னா, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவங்க முதல் செஞ்ச தப்பு என்ன தெரியுங்களா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இவங்க இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கும் காரணம் கர்த்தருடைய பார்வைக்கு
பொல்லாப்பானதை செஞ்சாங்க. நாம் அநேக நேரங்களிலே நாம் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு முதல் காரணம் கர்த்தருடைய பார்வையில் ஏதோ நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோம். அதை கரெக்ட் பண்ணிட்டா போதும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பார்வையில் நம்ம பொல்லாப்பான காரியத்தை செய்திருக்கிறோம்னா அதை ஆண்டவர்கிட்ட, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னை திருத்திக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஒரு காரியம் இவங்க செஞ்சது என்ன தெரியுங்களா? 2ஆம் வசனத்தில் இவங்க எங்க போய் அடைக்கலம் புகுந்தாங்க? மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலம் புகுந்தாங்க. ஆனா இவங்க எங்க போய் அடைக்கலம் புகுந்திருக்க வேண்டும்? கர்த்தரை தங்கள் அடைக்கலமாக கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் அங்க ரூத்தை பார்த்து சொல்றாங்க, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வந்த உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருமா. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அடைக்கலமா வந்திருக்கணும், சபைக்கு அடைக்கலமா வந்திருக்கணும். இன்னைக்கு சபைக்கு ஏன் வரல? ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல? வக்கீலை பார்க்க போனேன், வக்கீலை அடைக்கலமா கொள்றதுக்காக போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டரை பார்க்க போனேன், இன்ஸ்பெக்டரை அடைக்கலமாக கொள்றதுக்காக போயிருக்காங்க. பிரச்சனையை தீர்க்கணும். இன்ஸ்பெக்டரை ஞாயிற்றுக்கிழமையில் அவர் வீட்டில் போய் பார்க்க போயிருக்கோம், இல்லை வக்கீலை பார்க்க போயிருக்கோம், ஜட்ஜை பார்க்க போயிருக்கிறோம். மனுஷர்களை அடைக்கலமாக கொள்றதுக்காக அந்த ஊர் தலைவரை பார்க்க போனோம், அந்த பெரிய மனுஷனை பார்க்க போனோம். இப்படி மனிதர்களை மலையா நினைச்சு, அவங்கள உயர்ந்த ஸ்தலமா நினைச்சு அடைக்கலம் புகுந்து கொள்றாங்க. அந்த அடைக்கலத்தினால பிரயோஜனம் இல்லை. அப்படி புகுந்தா எல்லாவற்றையும் இழந்துதான் போனோம். கர்த்தரை அடைக்கலமாய் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவங்க கர்த்தரை அடைக்கலமா கொள்ளாதது இவங்க செஞ்ச 2வது தப்பு. 3வது இவங்க செஞ்ச காரியம் 6ஆம் அதிகாரம் அவருடைய 10ஆம் வசனத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க என்று நாம் பார்த்தா, இவங்க தேவன் சொல்லியிருந்தார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாத இருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். இவங்க தேவனுடைய சொல்ல கேட்கல. அவர் சொன்னார், நீ எமோரியரின் தேவர்களுக்கு பயப்படாது இருங்கள். இன்னைக்கு யாரை பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம்? நிறைய பேரை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசை பார்த்தா பயம், பேயை பார்த்தா பயம், எதையோ பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம். ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, இந்த வாரம் என்ன நடக்குமோ தெரியலையே, இந்த மாசம் என்ன நடக்குமோ தெரியலையே, அதை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவர் தான் பயப்படாதே பயப்படாதேன்னு 365 வர சொல்லியிருக்காரு வேதத்துல. 365 முறை பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு எதுக்காக சொல்லியிருக்காரு? 365 நாளும் நம்ம பயப்படாம இருக்கணும். அதுக்காக தான் 365 தரையும் ஆண்டவர் சொல்லியிருக்கார். இப்படி டெய்லி பயப்படாத பயப்படாதன்னு சொல்லியும் நம்ம பயந்தா அது யார் தப்பு? நம்ம தப்பு. ஏன்னா அவர் நம்ம கூட இருந்தா நம்ம ஏன் பயப்படணும்? நாம அநேக நேரத்தில் இப்படிதான் பயப்படுறோம். ஆண்டவர் இயேசு கூட இருக்கும் பொழுது சீஷர்கள் பயந்தாங்க. எப்படி பயந்தாங்க? ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். ஏன்னா அப்படியே கடல் கொந்தளிக்குது, புயல் காற்று அடிக்குது, அந்த படகுல என்ன வந்துச்சு? தண்ணி வருது, இன்னும் கொஞ்சம் விட்டா அந்த படகு முழுகி போக போகுது. அதனால தூங்கிட்டு இருக்கிற இயேசுவை தட்டி எழுப்புறாங்க. ஐயரே 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 நாங்க மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் அவரும் கூட இருக்கும் பொழுது இவங்க மடிந்து போயிடுவாங்களா? இவங்க மடிஞ்சு போனா யாரும் மடிஞ்சு போனோம், இயேசுவும் மடிஞ்சு போனோம். இயேசு மடிஞ்சு போவாரா? பாருங்க, இப்படிதான் நம்ம அநேக நேரத்தில் நாம தோத்தா யார் தோத்த மாதிரி? இயேசு தோத்த மாதிரி. அப்போ நாம் தோத்து போவோமா? தோத்து போக மாட்டோம். நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க தோக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட இயேசு இருக்கிறாரு. நீங்க தோத்தா இயேசு தோத்த மாதிரி இயேசு ஒருபொழுதும் தோத்தது கிடையாது.
அதனால அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒரு பொழுதும் தோத்து போக மாட்டோம். அதனாலதான் பாட்டு பாடுறோம், தோல்வி எனக்கில்லையே. பல பாட்டுகளை பரிசுத்தவான்கள் எழுதியிருக்காங்க. தோல்வி என்பதில்லையே, தோல்வி என்பதில்லையே, தோல்வி என்பது எனக்கில்லையே. தைரியமா பாடணும். ஏன்னா நம்ம தோத்து போக மாட்டோம். இயேசு நம்மளோட கூட இருந்தா, தேவன் நம்மளோட கூட இருந்தா. இவர் சொன்னாரு, ஏன் நீர் எங்களோட கூட இருந்தா அப்படின்னு முதல் கேள்வியே 8 கேள்வியை சொல்லாம சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒரு 7 காரியங்களை சொல்றார், இப்படி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்னன்னு இப்ப நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு என்ன காரணம்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சிட்டாங்க. கர்த்தரை அடைக்கலமா கொள்ளாம இவங்க அரண்களையும் கெபிகளையும் அரணான ஸ்தலங்களையும் மலைகளையும் அடைக்கலமா கொண்டாங்க. 3வது, இவங்க தேவனுடைய சொல்ல கேட்காம போயிட்டாங்க. இதனால தான் பிரச்சனை. இன்னைக்கு இதை கிளியர் பண்ணிட்டா தேவன் நம்மளை திரும்ப அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் இவர் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே தான் இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம்? அதற்கு கர்த்தர் கிதியோன் தம் பிரச்சனையெல்லாம் சொல்லி முடிச்சார் இல்லைங்களா? நீர் எங்களோட கூட இருந்தா இப்படியெல்லாம் ஏன் நடக்குது, இப்படியெல்லாம் ஏன் நடக்குது எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல தேவன். இப்ப இந்த மீதியானியர், இந்த அமலேக்கியர், இந்த கிழக்கத்தி புத்திரர் 3 ஜாதிகள் ஒரு ஜாதிக்கு விரோதமா. அப்ப இந்த 3 ஜாதிகளையும் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். 3 பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 பிரச்சனைகள் நீங்களே நினைத்துக் கொள்ளுங்க. மிக முக்கியமான 3 பிரச்சனைகள். அந்த 3 பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்க முறியடிக்க போறீங்க. ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? 3 பிரச்சனை உங்களை விட்டு இன்னைக்கு நீங்கி போகுது. நான் உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் தயவினால கேரண்டி தரேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மிகவும் போராடி கொண்டிருக்கிற 3 பிரச்சனை உங்களை விட்டு நீங்கி ஓடியே போக போகுது. ஹல்லேலூயா! ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீங்க முறியடிக்க தான் போறீங்க. ஏன் தெரியுங்களா? உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களோடு அவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானியரை முறியடிப்பாய். இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல. தேவன் உங்களோட இருக்கிறார். நீங்க உங்க பிரச்சனைகளை முறியடிப்பீங்க. இதை நம்பினா நம்புங்க, நம்ப கட்டி போங்க. நீங்க நம்பினா நீங்க முறியடிப்பீங்க. இயேசுவின் நாமத்துல முறியடிப்பீங்க. இயேசுவின் நாமத்துல முறியடிப்பீங்க. இயேசுவின் நாமத்துல முறியடிப்பீங்க. நீங்க அப்படின்னா நீங்க ஜெயம் பெறுவீங்க. ஏன்னா உங்க கூட இருக்கிறாரு. உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருப்பவர் பெரியவர். அவர் பெரியவர். நம்ம கூட இருக்கிறனால, இயேசு பெரியவர் நம்ம கூட இருக்கிறனால நாம நிச்சயமா ஜெயம்தான் பெறுவோம். நாம் தோற்று போக மாட்டோம். நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். உங்க பிள்ளைகள் நிச்சயமா தோல்வியடைய மாட்டாங்க. ஹல்லேலூயா! உங்க பிள்ளைகள் உலகத்தில் ஜெயித்து காட்டுவாங்க. எக்ஸாம்ல ஜெயிச்சு காட்டுவாங்க. நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. சமுதாயத்தில் உயர்ந்து காட்டுவீங்க. நீங்க உயர்ந்து காட்டுவீங்க. உங்க பிள்ளைகள் உயர்ந்து காட்டுவாங்க. ஏன் தெரியுமா? இயேசு நம்மோட கூட இருக்கிறார். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினார். வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. அவரே தேவன். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா?
ஹல்லேலூயா. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்தா நாங்க எல்லாவற்றையும் முறியடிப்போம். அதனால தானப்பா நீர் சொல்லி இருக்கிறீர், சீக்கிரத்துல சாத்தான உங்க காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தா நாங்கள் அல்ல, நீரே எங்களோடு இருக்கிறதுனால நீரே முறியடிப்பீர், நீரே ஜெயத்தை தருவீர். ஆனா நாங்க செஞ்சது போல எங்களுக்கு ஆண்டவரே அந்த வெற்றியின் அந்த பட்டத்தை கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி ஐயா. நாங்களே முறியடிக்கத்தக்கதாக எங்க கையை கொண்டு அப்பா தாவீதின் கையை யுத்தத்துக்கு பழக்குவித்தீரே. ஆண்டவரே, எதிராளிகளை ஜெயித்தீரே. தாவீதின் கரத்தை கொண்டு அவனுடைய பட்டயத்தை கொண்டு நீர் ஜெயித்தது போல ஆண்டவரே, கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமே மாறினது போல இன்றைக்கு ஒவ்வொருடைய கரங்களிலே உம்முடைய பட்டயத்தை தாரும். அது கிதியோனுடைய பட்டயம், அது கர்த்தருடைய பட்டயம், அது என்னுடைய பட்டயம், அது கர்த்தருடைய பட்டயம், அது இயேசு கிறிஸ்துவின் பட்டயம். இப்படி வார்த்தையாகிய பட்டயம், உம்முடைய வாக்குத்தத்தமாகிய பட்டயம், உம்முடைய வசனமாகிய பட்டயம், இந்த பட்டயத்தை கொண்டு நாங்கள் ஜெயிக்கிறோம். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நாங்கள் முறியடிக்கிறோம். அப்பா, உம்முடைய துணைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருப்பேன் என்று நீர் அஷூரன்ஸ் கொடுத்தீரே, அதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீரே எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.